நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா 2028ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப +1 நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். நான் என்ன சார் பண்றது? நான் வந்து நீட்டுக்கு வந்து 2027 எழுத முடியுமா? 2028 தானா? அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கு. சில பேர் வந்து +2 முடிச்சதுமே பாத்துக்கலாம் சார். என்ன சார் இப்ப என்னத்துக்கு தேவையில்லாம அப்படின்னு. ஆனா கரெக்டா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நீங்க டாக்டர் ஆகணும் 2028ல ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் 12th அப்படின்றப்ப வேற எந்த ஆப்ஷனுமே வச்சுக்காம எப்படி பர்ஃபெக்டா வந்து நீட்டை வந்து 2028ல அடிச்சு தூள் கலப்பி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நான் உங்களுக்கு இந்த ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில இருந்து பேசுறேன். 12th முடிக்கிறப்பயே நீட்டு ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953. ஓகே, நீங்க இப்ப 10th முடிச்சுட்டு 11th வந்திருப்பீங்க. 11th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப் எடுத்திருப்பீங்க, இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ குரூப் எடுத்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நீட்ல வந்து நம்ம வந்து தூள் கலப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு இந்த குரூப்பை எடுத்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு கூட சில பேர் எடுத்திருக்கலாம். நீட்டு தானே, அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு இருக்கலாம். ரைட்டா? அதே போல பேரண்டோட ஆசை என்ன இருக்கும்? என் குழந்தை +1 +2 முடிச்சதுமே எப்படின்னா நீட்டை கிளியர் பண்ணிடணும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் இந்த வீடியோவை கூர்ந்து கவனிக்கணும். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா கண்டென்ட் எல்லாம் அட்டகாசமான கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னே ஆசை தான், நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப பரவாயில்ல, நம்ம போட்ட வீடியோஸ் வந்து நல்லா லைக் பண்றாங்களே அப்படின்னு ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ரைட்? அது மட்டும் இல்லாம உங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, 2000 இப்பதான் சார் 10th முடிச்சான் பையன், 11th போயிருக்கிறான் சார், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்கான் சார், பயோ மேக்ஸ் எடுத்திருக்கான் சார், ஸ்டேட் போர்டு படிக்கிறான் சார், சிபிஎஸ்சி படிக்கிறான் சார், ஐபிசி கரிக்குலம் படிக்கிறான் சார், ஐஜிஎஸ்சி கரிக்குலம் இது மாதிரி நிறைய கரிக்குலம் எதனா இருந்து போட்டோம். அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணீங்க, இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. 2028ல நம்ம குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அடிக்க போகுது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பேசிடலாம். ரைட்? இப்போ கரண்ட் 11th படிச்சுப்பா பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா நிறைய குழந்தைங்க நினைக்கிறது அப்படின்னா பேரண்ட் கூட பார்த்துக்கலாம் சார் அப்புறமா 12th முடிச்சுட்டு, இப்போதைக்கு இப்போதானே சார் 10th முடிச்சான், ஒரு போர்டு எக்ஸாம், திருப்பியும் குழந்தை இப்போதான் சார் ஒரு டென்ஷன்ல இருந்து வெளில வந்தது, அப்புறமா பார்த்துக்கலாம் சார், அப்புறமா பார்த்துக்கலான்னு வாங்க. அது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வில் எதுல? வெல் இன் ஸ்டேட் போர்டு. வெல் இன் ஸ்டேட் போர்டில் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வாங்கிட்டு என்ன பண்ண போறோம்? ரைட்டா? போர்டோட மார்க்கை வச்சு நீங்க எங்க போயிட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸோ, பிடிஎஸோ, ஐஷ் கோர்சஸோ, இதெல்லாம் வெட்டினரி 15% கோட்டாலையோ எங்க நீங்க வாங்க முடியும்? எங்கேயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்காக கோர்சஸ் நீங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா +2 மார்க்கை வச்சு போய் வாங்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்றதுக்கான டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணணுமே தவிர அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா 2 வருஷம் போய் அதுக்கப்புறம் 2 வருஷம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா 11th and 12th படிக்கிறப்ப 11th அப்படி ஸ்கிப் பண்ணிடுவாங்க, 12th வர போர்டுக்கு மட்டும் படிப்பாங்க. டெப்த் நாலேஜ் இருக்காது, வெறும் மார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மார்க் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கலாம்னு பார்ப்பாங்க. அப்பதான் வந்து பேசிக் படிப்பாங்க. அது 1 இயர்ல மார்க் அந்த அளவுக்கு வராது, திருப்பியும் 2 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி குழந்தை வந்து 3வது வருஷம் போக வேண்டிய சூழ்நிலையில 4-5 வருஷம்லாம் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க, பார்த்துக்கணும். அதனால this is exactly where 1000 lose their government medical seat அப்படின்றதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ல கரெக்டா வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டவங்களுடைய நிலைமை தான் அந்த மாதிரி இருக்கு. அதனால நீட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணும் என்சிஆர்டில, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் ஃபாலோ சமச்சீர் கல்வி, அது எப்படி நான் சமச்சீர் கல்வியும் படிச்சுட்டு என்சிஆர்டியும் நான் படிக்க போறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஒரே மாதிரி இருக்குமா, தமிழ்நாடு சிலபஸும் என்சிஆர்டி சிலபஸும் ஒரே மாதிரி இருக்குமா, கேப் என்ன இருக்கும், இதுல என்ன பிக்கஸ்ட் சேலஞ்சஸ், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ரைட்? நீட் 2027 லேட்டஸ்ட் வெரிஃபைடு அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ 2027க்கு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் பிட்வீன் லேட் 2026 early 2027. 2028 தான் நம்ம எழுத போறோம், 2027 வந்து கிடையாது. ஏன்னா 2027 நம்ம +1 முடிப்போம்,
நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ல என்ன நீங்க கவலையப்படாதீங்க, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் வரும். 11 +1 +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் வந்து நீட்டுக்கான சிலபஸ், வேற எதுவும் கிடையாது. அதுவும் என்சிஆர்டி போர்டோட சிலபஸ் தான் என்ன பண்றாங்க. என்சிஆர்டி சிலபஸ், நேஷனல் சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான இருக்கு. ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா OMR எக்ஸாமினேஷன் இருக்குமான்றது அடுத்த வருஷம் 2028 எழுதுறவங்களுக்கு ஆஃப்லைன் கண்டிப்பா இருக்காது, ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒன்று தான் நடக்கும். பட் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ன்றதுனால மல்டிபிள் செஷன்ஸ் இருக்கலாமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. நோ மேஜர் சிலபஸ் ஓவரால் அனௌன்ஸ்டு அஸ் ஆஃப் மை. ஓகே, சிலபஸ் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இது தமிழ்நாடு ரியாலிட்டி அப்படின்னு நீட் எக்ஸம்ஷன் பீஸ் ரியாலிட்டினா சொல்லிட்டு தான் இருக்கணும். நீங்க எந்த கவர்மெண்ட்னா வரட்டும், நீட்டை வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கிங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட், இப்ப இருக்க கவர்மெண்ட், அதுக்கு முன்னே இருந்த கவர்மெண்ட் எல்லாருமே நீட்டுக்கு அகேன்ஸ்ட் தான், பேன் நீட்டுன்னு குரல் கொடுத்தவங்க தான். ஆனா குரல் தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா போன இந்த மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஜேபி பார்ட்டி வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் நீட்டுக்காக அவங்க குரல் கொடுத்தாங்க. இவங்களும் கூட சேர்ந்து ஃபேர் நீட்டுன்னு சொல்லாம பேன் நீட்டுனாங்க. பேன் நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்காது, செல்ஃப் எடுக்காது, தேவையில்லாம அதெல்லாம் பேசி நம்ம வந்து டென்ஷன் பண்ணிட்டு குழந்தைங்களை டீவியேட் பண்ணி அவங்களுடைய ஃபோக்கஸை மாத்திரக்கூடாது. ரைட்டா? அதனால நடக்குதா, நடக்கட்டும், வேணாம்னு சொல்லல. பட் அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கண்டினியூஸ் லீகல் எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து அதுக்கான பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கட்டும், ஒரு சைட் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் அது கிடையாது. கேஸ் ரிமைன்ஸ் அன்ரிசால்வ்ட், நீட் ரிமைன் கம்பல்சரி டுடே. ரைட்டா? இப்போ நடந்த போராட்டத்துல இந்தியால பயங்கரமா போராட்டம் நடந்தது. எல்லாருமே பேசினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து அரசியல் கட்சியில இருந்தும் பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்தும் சரி, டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல இருந்து எல்லாருமே வந்து நீட்டுக்கு எதிர்க்காக குரல் கொடுத்து பேன் நீட் அப்படின்னாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா சிஜேபி வந்து வாபஸ் வாங்கிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எங்க போனாங்கன்னே தெரியல, யாரு என்ன பேச போறாங்கன்னே தெரியல, இந்த நீட்டுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னே தெரியல. எதுக்கு தேவையில்லாம பசங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணது? பேன் நீட்னா விடவே கூடாது, அடிச்சமா உட்காரவே கூடாது. அவங்க உட்கார்ந்தாங்க பாருங்க, நான் சாப்பிடவே மாட்டேன் 27 நாள் உட்கார்ந்தா இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க யார் உட்கார்றா? யாருன்னு இல்லையே. நீட்டுக்கு பேசுறமே தவிர ஸ்டெபிலிட்டியா இல்ல, நான் விட மாட்டேன், பண்ணியே தீர்வோம், நீட்டை பேன் பண்ற வரைக்கும் நாங்க எழுதுக்கவே மாட்டோம்னு யார் உட்கார்றாங்க? அதெல்லாம் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. golden rule, never prepare based on hope. Right? Always prepare based on current rules. Then வந்து ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் ஃபர்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி வந்து +1ல இருந்தே ஸ்மார்ட்டா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இதுல என்ன பாடம், அதுல என்ன பாடம், இதுல எப்படி சொல்லித்தராங்க, அதுல எப்படி சொல்லித்தராங்க, அதுல எப்படி கேட்கறாங்க, இதுல எப்படி கேட்கறாங்க, இந்த தெளிவை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாலிசி சேஞ்சஸ் கேன் பி ஹேண்டில் லேட்டர். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், மாறல அப்படின்றதெல்லாம். ஆனா ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணுவோம், எப்பயுமே போருக்கு தயாரா இருக்கணும். அட்டாக் பண்ணணும், அப்ப வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் நம்ம. அப்ப அப்புறம் பார்த்துக்கலான்றத விடக்கூடாது. ஸ்டேட் போர்டு வித் என்சிஆர்டி வித் நீட் அண்டர்ஸ்டாண்டிங் த 3 சிஸ்டம்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமச்சீர் டெக்ஸ்ட் புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. போர்டு எக்ஸாம்ஸ் மார்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. என்சிஆர்டி கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி கான்செப்ட் அண்ட் டெர்மினாலஜி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால மெயினா அப்போ இந்த 2 சிலபஸையும் எடுக்கிறப்ப நம்ம என்ன மேக்ஸிமம் நீட்டுக்காக ஃபோக்கஸ் பண்றவங்க என்ன பண்ணுவோம், என்சிஆர்டி சிலபஸ் வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரெடி ஆயிடும். இந்த கிளாஸ் 11 ட்ராப், ஒய் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் பிஃபோர் கிளாஸ் 12 அப்படின்றப்ப காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்டடிங் ஒன்லி போர்டு எக்ஸாம்ஸ். போர்டு எக்ஸாம்ஸ்க்கே படிச்சுட்டு இருந்தா எப்படி 11th விட்டுறாங்க. நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா, +2 முடிச்சதுமே நான் 1 இயர் வெயிட் பண்ணி டிராப் பண்ணி படிக்கிறேன்றவங்க கூட 1 இயர் டிராப் பண்ணி படிக்கிறப்ப என்னன்னா 11th +1 பேசிக்ஸே விட்டுறாங்க. அங்க வந்து +2 முடிச்சுட்டு வராங்க பாருங்க, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா +1 ரெடி பண்றதுக்கே +2க்கு வர்றதுக்கே அவங்களால 1 இயர் புஸ்க்குன்னு ஓடிடும். அதுக்கப்புறமா எங்க பண்ண முடியும், திருப்பி 1 இயர் பண்ணணும். 2 இயர் வந்து கண்டிப்பா பண்ண வேண்டியதா இருக்கு. இதுவே +1லயே ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க, அவன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். இந்த வாட்டி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2026ல நல்ல டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டரா இருந்தாங்க. இன்னைக்கு 715 தமிழ்நாடோட டாப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் +2 எழுதிட்டு வெளில வராரு. அதே போல இந்த ஏஜ் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா 17ல இருந்து 19க்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை வந்து கிராக் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஏர்லி ஸ்டார்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஸ்கூலுக்கு மட்டும் படிச்சுக்கிறது, நீட்டுக்கு விட்டுறது, வீக்லி வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நீட்டுக்கு வந்து ரெடி பண்ணாம MCQ டைப் எல்லாம் பார்க்காம இருக்கிறது, பயாலஜி வந்து அப்புறமா பார்த்துக்கலாம்னு இருக்கிறது, ஈஸி தானே அப்படின்னு மார்க் டெஸ்ட் எழுதாம இருக்கிறது, தென் ரிவிஷன் சிஸ்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ரிசல்ட் என்ன, கிளாஸ் 12
பிகம்ஸ் ஓவர்லோடட். +1 படிக்கிறப்பே இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வரப்ப +1 முடிச்சுட்டு +2ல பார்த்துக்கலாம். நாங்கள் +2 போர்டு எக்ஸாம் இருக்கும், அதுவே சிலபஸ் வேற இருக்கும், அதுலேயும் வந்து டைட்டாக இருக்கும், மார்க் ஸ்கோர் பண்ணணும், ப்ரெஷர் இருக்கும். அதுல திருப்பியும் 11th and 12th போர்ஷன்ஸை ஒரே வாட்டி படிக்கணும்னாலும் கஷ்டம். சில பேர் அதான் சொல்றோம் இல்லையா, 11th படிக்கிறப்பே படிக்கிறத விட்டுட்டு 12th படிக்கிறப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து 12th விட்டுறான், 2த்தையும் விட்டுறான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, நீட்டுக்கும் படிக்கிறேன் இதையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல 1 இயர் வந்து டெடிகேட்டடா நான் +1 +2 படிக்கிறப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு +2க்கும் படிக்க மாட்டாங்க, நீட்டுக்கும் படிக்க மாட்டாங்க, 2 மார்க்குமே இருக்காது. அதனால கரெக்டா எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிலபஸ் என்னன்றதை பார்க்கணும், ஓல்டு பேக்லாக் என்னன்றது பார்த்துட்டு செக் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், பேர்ன் அவுட் ஆயிடக்கூடாது. ஏன்னப்பா நம்ம லைஃப் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, நம்ம கேரியரை ஷேப் பண்றதுக்கு நம்ம ஒரு கோர்ஸை வந்து அடிஷனலா எடுத்து படிச்சுட்டு அதுல ப்ரிப்பேர் பண்றோம். அதுல என்ன டென்ஷன், அதுல என்ன டார்ச்சர் பண்றாங்க, அதுல என்ன ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்றது, தலை சுத்துறதுன்றது, வயிறு வலிக்குதுன்றது, எப்பா இதெல்லாம் பயத்தினாலதான் வருது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆர்கன்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுது. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பாதிப்பு ஏற்படுது. அதனால பாத்துங்க, சக்சஸ் ஃபார்முலா பில்ட் போத் ட்ராக்ஸ் ஃப்ரம் டே 1. இப்போ 11th ஸ்டார்ட் பண்ணீங்களா, இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் நீட் கிளியர் பண்ணுவோம், 2மே ட்ராக் கரெக்டா ஓட்டிட்டு போனோம். என்ன கேட்டா வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருக்கக்கூடியதுதான் சிபிஎஸ்சில இருக்கு. என்ன டெப்த் நாலேஜா வந்து இருக்காது, இது வந்து தியரிட்டிக்கலா நிறைய படிப்போம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதை பண்றவங்க கண்டிப்பா பண்ண முடியும். அவுட் ஸ்டடி போத் சிலபி இந்த டுவல் ட்ராக் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, மார்னிங் ஸ்கூல் போறீங்களா, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல ஈவினிங் கிளாஸ் வச்சிருக்கோம். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி 3 நாள் 5:30 7 வரைக்கும் இருக்கு. அந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சண்டேல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஆஃப்டர்நூன் 1:15 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டமையும் பாதிக்காம ஸ்கூலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு காலையில ஸ்கூல்ல போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வந்து கிளாஸஸ் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 hour. அப்ப 1 hour டெய்லி ஒரு 4 hours ஃபோக்கஸ்டா நீட்டுக்காக 11th இருந்தே படிக்கிறப்ப டிஸ்டர்ப் இல்லாம, ஸ்கூலையும் டிஸ்டர்ப் பண்ணாம, ஸ்கூலையும் கட் பண்ணாம, அதையும் படிச்சுட்டு இதையும் படிக்கணுன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிதான் ஸ்கூலுக்கே போறது இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீட் படிக்கிறேன்ட்டு நீட்ல வந்து பாத்தீங்கன்னா நீட் லெவல் ஹை லெவல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்புறம் பேசிக்கே தெரியுது இல்லை. ஸ்கூல் படிக்கணும் கம்பல்சரி. நீட்டை யாரு கரெக்டா கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஸ்கூலோட சிலபஸை வந்து பக்காவா படிச்சுக்கணும். 11th and 12th பக்காவா இருக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அடிஷனலா நம்ம எம்சிக்யூ ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஆனா நிறைய டைரக்டாவே எம்சிக்யூல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா பேசிக்கே தெரியாம நிறைய பேர் திணறி போறாங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட மிஸ்டேக்ஸே அதுதான். நிறைய இன்டெகிரேட்டட் ஸ்கூல்ஸ் நீங்க நல்ல டெவலப் ஆன ஸ்கூல் நல்ல ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்ற ஸ்கூல்ல இருந்து கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 20,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தை படிக்க வைக்கிறாங்க. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 150 பேர் தான். ஆட் எல்லாம் பார்க்கலாம், 300 பேர் எங்களிடம் மருத்துவ மாணவர்கள் சீட் எடுத்தாங்க. எங்களிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெய் மெயினை கிளியர் பண்ணாங்க. எத்தனை பேருப்பா படிச்சாங்க அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தான் தெரியும். 10,000ல இருந்து 20,000 பேர் வந்து வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா ட்ரைனிங் ஆகி போய் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல வந்து 150 பேர்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லாம இருக்கு. பட் அதெல்லாம் பார்த்து ஆடை பார்த்ததுன்னா மக்கள் அப்படித்தானே, அப்பா எவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, 200 பேர்ல இருக்காங்க, 300 பேர்ல என் பையன் அங்க அந்த ஸ்பெஷல் கவனிப்பு இல்லாம போகுது. இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்து அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லாம இருக்கு. அப்ப என்னன்றதை பாத்துக்கணும் நம்ம, ரைட்? ஓகே. அதே போல ஈவினிங் ரீடு சேம் டாபிக் இன் என்சிஆர்டி. நான் சொன்னேன் இல்லையா, காலையில ஸ்கூல் போயிடும், ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி தருவாங்க. அது மூலமா எப்படி வந்து எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கொடுப்பாங்க. கொஞ்சம் நம்ம அதுல ஃபிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீக்லி டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னாலே போதும். அது வந்து 2 வருஷம் கரெக்டா ப்ராப்பரா டெய்லி வந்து பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, 1 hour கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், 1 hour படிக்கணும். 1 hour வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 50 ப்ராப்ளம் டெய்லி பேசிஸ்ல போடணும். அந்த மாதிரி ஒரு பையன் போட்டான்னு வச்சுங்க, அவன் கண்டிப்பா வந்து நீட்ல கிராக் பண்ணிடுவான், ரைட்டா? அதனால கரெக்டா அது என்னன்றதை பிளான் பண்ணிக்கணும். 2 year எப்படி அப்படின்றப்ப பார்த்தோன்னா 11th வந்து இட்ஸ் ஏ ஃபவுண்டேஷன். 11th எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சப்ஜெக்ட்ல நல்லா வரணும் அப்படின்னா 11th ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இட்ஸ் ஏ பேசிக், இட்ஸ் ஏ ஃபவுண்டேஷன். அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் என்ன கம்ப்ளீட்டா 11th சிலபஸை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சம்மர் ரிவிஷன் வரப்ப 11th ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் 12 வரப்ப நியூ டாபிக்ஸ் வீக்லி கிளாஸ். நம்ம அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், +2 முடிச்சுட்டு +1 முடிச்சுட்டு +2 வராங்க பாருங்க. அப்ப என்ன பண்றோம்னா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நம்ம வந்து 11th கொடுக்குறோம் இல்லையா, அப்புறம் சண்டே மார்னிங் 10 to 1:15 கொடுக்குறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா +2 வர குழந்தைங்களுக்கு டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த 3 நாளும் வந்து பாத்தீங்கன்னா 5:30ல இருந்து 7 வரைக்கும்
நம்ம என்சிஆர்டி அவங்களுக்கு சொல்லி தரோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clockல இருந்து 5:15 வரைக்கும் என்ன கொடுக்குறோம், 12th போர்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆனா 12th போர்ஷன்ஸ் வரப்போ 11th ஸ்கிப் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால அடுத்த 3 days நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே மார்னிங் இந்த கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அடிஷனலா எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஒரே வந்து டாபிக் வந்து அவங்களுக்கு 11th வரப்ப முடிச்சுட்டு 12th படிக்கிறப்ப அந்த 11th போர்ஷன்ஸும் கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ரிவிஷன் கிடைக்கும். அப்ப ரெண்டுத்துமே சேர்த்த மாதிரி அவங்க செகண்ட் இயர் படிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ஃபைனலா எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு மாசம் நல்லா டைம் கிடைக்கும். அதுல மார்க் டெஸ்ட் அடிச்சாங்கன்னா அட்டகாசமா 2028 நீட்டை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. சரியா? அதனால இது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கான்செப்ட்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபார்முலாவை பக்காவா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து கரெக்டா நியூமெரிக்கல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அடிச்சிருவாங்க. கான்செப்டே தெரியாம நியூமெரிக்கல்ஸே ப்ராக்டிஸ் பண்றாங்க, வேலைக்கு ஆகாது. கான்செப்ட் தெரியுது, ஃபார்முலா தெரியாது, வேலைக்கு ஆகாது. கான்செப்டும் தெரியுது, ஃபார்முலாஸும் தெரியுது, நியூமெரிக்கல்ஸே போடல, வேலைக்கு ஆகாது. அப்ப இது மூணுத்தையுமே சேர்த்த மாதிரி பிசிக்ஸ்ல ஏர் பண்றானா அவன் வந்து மாஸ்டர் பண்ணிடுவான். ரைட். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோல் கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், ஆர்கானிக் பிளாக்ஸ் பேசிக்ஸை வந்து கரெக்டா வந்து அவங்க வந்து படிச்சுக்கணும். தென் பாட்டனி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி லைன் பை லைனு அவ்வளவுதான். தாரக மந்திரம் 360க்கு 360 மார்க் எடுக்கணும் அப்படின்னா டயக்ராம்ஸ், பிளான்ட் பிசியாலஜியில பக்காவா பாட்டனியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கணும். லைன் பை லைனு கொஸ்டின்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாம கொஸ்டின்ஸா எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு ஓனா கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு 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 பேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு ஓனா ஃப்ரேம் பண்ணணும்னு வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா எப்படி கேட்கலாம், இதுவே வந்து பாத்தீங்கன்னா அசெஷன் ரீசனிங்ல எப்படி வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், இதுவே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஒரு குழந்தைய உருவாக்கிடுச்சுன்னு வச்சுங்களேன். படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை வந்து அட்டகாசமா 360 மார்க்ஸ் அடிச்சிடும். அதே தான் ஜுவாலஜில ஹியூமன் பிசியாலஜி, அனிமல் கிங்டம், கிளாசிபிகேஷன் இது எல்லாத்தையும் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியா 360க்கு 360 அடிச்சிருவாங்க. போர்டு எக்ஸாம்ஸ்லயும் நல்ல மார்க்ஸும் வந்து அந்த குழந்தை கிராக் பண்ணிட முடியும். சரியா? அதனால இதுல பெஸ்ட் புக்ஸ் ரிசோர்ஸ் தட் ஆக்சுவலி மேட்டர் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா 11th and 12th படிக்கிறப்ப என்னன்னா என்சிஆர்டி. அதுவும் லேட்டஸ்ட் என்சிஆர்டி 25ல மேல 25க்கு மேல பிரிண்ட் இருக்கும். அந்த எடிஷன் தான் வந்து வாங்கணும். ஏன்னா சில சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு பண்ணியிருக்காங்க. அதுல என்சிஆர்டில வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் இருக்கு. பழைய சிலபஸ்ல கொஞ்சம் அடிஷன் இருக்கு, கொஞ்சம் டெலிஷன் இருக்கு. அதெல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கா மெட்டீரியல் வந்து 2025க்கான எடிஷன் கொடுத்துருக்காங்க. யாருன்னா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எடிஷனை செக் பண்ணி வாங்கிக்கிங்க. கரண்ட் தமிழ்நாடு போர்டும் நல்லா தான் இருக்கு, இன்னும் அட்வான்ஸாவே வந்து என்சிஆர்டியோட நல்லாவே இருக்கு. ஆனா என்ன பண்ணணும், டெப்த் நாலேஜ் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ்ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 வருஷம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீட் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமா வந்து இங்க பார்க்கப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய புக்ஸ் வாங்கிப்பாங்க. எங்கெல்லாம் கிடைக்குதோ வா அந்த புக்கை கொடு, அதை கொடு, அந்த மெட்டீரியல் கொடு, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் அங்க படிச்சாரு அதையும் வாங்கிக்கோ, இந்த பையன் அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சான் அதையும் வாங்கிக்கோ அப்படின்னு பார்த்து மல்டிபிள் புக்ஸை வச்சிருப்பாங்க. ஆழ உழணும், அகல உழறது வந்து பெரிய இதுவே கிடையாது, ரிசல்ட்டே கிடையாது. ஆழ உழணும். அப்பதான் என்ன ஆகும், நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பக்காவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பையிங் டூ மெனி புக்ஸ், மாஸ்டர் ஃபியூ ரிசோர்சஸ் டீப்லி, இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? பாத்துக்கங்க. சயின்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டடி ஸ்மார்ட்டர் நாட் லாங்கர், ரிசர்ச் ப்ரூவன் டெக்னிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நிறைய நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு கம்மியா படிச்சாலும் எவ்வளவு டெப்தா படிக்கிறீங்க, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஆக்டிவ் ரீகால் வந்து இருக்கணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி படிக்கணும்ன்றது இல்ல, நம்ம ஒரு வாட்டி படிக்கிறோம், அது எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு படிக்கணும். தென் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒன்று படித்தேன் அப்படின்னா திருப்பி ரீகால் பண்ணணும். ரீகால் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே படிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த 3வது நாள் திருப்பியும் எடுத்து பார்க்கணும், அப்புறம் 7வது நாள் பார்க்கணும், தென் 14th டே பார்க்கணும், 30th டே பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ரொட்டீனா திருப்பி ஒரு விஷயத்தை பார்க்கறப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், நல்லா அப்சர்வ் பண்ணி லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ வேணுமோ அதை ரீகால் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதே போல ஸ்லீப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ரொம்ப 8 hour 10 hour தூங்கணும்லாம் கிடையாதுன்னு, 4ல இருந்து 6 hour தூங்குனா போதும். டாக்டர் கிட்ட போனா நல்லா தூங்கணும், 8ல இருந்து 10 hour தூங்கணும் அப்படின்னு. ஆனா அவரு டாக்டர் அவரப்ப எவ்வளவு அவர் தூங்குனாருன்னு கேட்டாதான் அவருக்கு தான் தெரியும். ஆனா அட்வைஸ் சொல்றது எல்லாருக்குமே அட்டகாசமா சொல்லிடுவோம். ஆனா என்ன ஆகுது, நம்ம எந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்காக தூங்கிட்டே இருக்கக்கூடாது, தூங்காமலையும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கு. ரைட்டா? கரெக்டா ப்ராப்பர் டைம்ல படுத்துமா, 10 மணிக்கு படுத்துமா, காலைல 4 மணிக்கு எழுதுக்குமா இருக்கணும், 12 மணிக்கு படுத்துமா, 6 மணிக்கு எழுதுக்கணும். 6 hour மினிமம் ஸ்லீப் நீங்க தாராளமா வச்சுக்கலாம். 5 hours 4 ஓகே தான் சொல்றாங்க, 6 வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஓகே. ரைட்? பாத்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி. சரியா?
மிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து படிக்கிறதுக்கான டெக்னிக்ஸை பார்த்துக்கணும். ஒரே சப்ஜெக்ட்ல உட்காந்துடக்கூடாது. நல்லாவும் சாப்பிடணும். சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில உணவையே ஸ்கிப் பண்ணிடுறாங்க, சாப்பிட்றதே கிடையாது. உணவு கிடைக்காம சாப்பிடாதவங்கன்னா ஓகே, கடைச்சி கூட வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக சமைச்சு எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிடுறதுக்காக எப்ப சாப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க பாருங்க. கடவுள் என்ன சொல்றாரு, உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீ எடுத்துக்க மாட்டேன்றியா வா, உனக்கு தேவைப்படுறப்ப உனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு வியாதியில போட்டுறாங்க. அதனால சாப்பிடுறது எது கிடைச்சாலும் கரெக்டா டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்டுறணும். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு அரிசி நம்மளுக்கு வந்து சேரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க, எவ்வளோ நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் நடக்குது. அதை வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்றோமே. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அதை வேஸ்டே பண்ணக்கூடாது, ரைட்டா? அப்ப நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கண்டதையும் சாப்பிட்றாங்க. எது வேணுமா தான் சாப்பிடணும். சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, நல்லா சாப்பிடணும்னு இஷ்டத்துக்கு போட்டு பொரிச்சது, அவிச்சது, வேக வச்சது இப்படியெல்லாம் சாப்பிட்றோம். எது சாப்பிடணுமோ அழகா கரெக்டா அந்த டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து பாதிக்கப்படுறது ரொம்ப இதுவா இருக்கு. இப்ப இருக்க நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறேன், தலை சுத்துதுன்றான், வயிறு வலிக்குதுன்றான், கை கால் இழுக்குதுன்றான், எனக்கு குடையுதுன்றான், என்னால உட்கார முடியலன்றான், என்ன முது வலிக்குதுன்றான், தலைவலிக்குதுன்றான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் சரியில்லாததுக்கு தான் மெயின் ரீசனா இருக்க தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை, ரைட்டா? அதனால பேரண்ட் எதுனா நல்லது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும், இது இருந்தாதான் சாப்பிடுவேன், அது இருந்தாதான் சாப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுல வந்து வேணாம் அப்படின்றத வச்சுக்காம கரெக்டா கொடுக்கறத எடுத்துட்டு டைமுக்கு, அதே போல காலையில 8 மணிக்குள்ள சாப்பிடணும், மத்தியானம் 1-2 மணிக்குள்ள முடிச்சிடணும், நைட்டு வந்து 7 to 8 நைட்டு வந்து டின்னரை முடிச்சிடணும். இந்த மாதிரி யாரு ப்ராப்பரா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து எந்த வியாதியும் வராது. அதே போல வாட்டர் ட்ரிங்கிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலையில எழுந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல வந்து டீ காஃபி எல்லாம் நிறைய பேர் டீ காஃபி இருந்தா தான் குடிப்பேன், டீ காஃபி இருந்தா தான் வந்து பிடிக்கும், இல்லைன்னா எனக்கு தலைவலி வந்துடும். நீங்க டீ காஃபி எல்லாம் தூக்கி போட்டு காலையில ஒரு லிட்டர் இல்ல மேக்ஸிமம் 2 லிட்டர் தண்ணியை குடிச்சு பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்லாம் அடிச்சு தூக்கி வெளில அடிச்சிடும். அப்புறம் என்ன, நல்ல எனர்ஜியா இருக்க போறோம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும், செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்லா இருக்கும், ரைட்டா? இதெல்லாத்தையும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும், பண்ணிக்கணும். ஓகே, அதனால பேரண்ட்ஸ் ரோல் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க, தூங்குறாங்களான்னு பாத்துக்கிடுங்க, இந்த போன் எல்லாம் தூக்கி அப்படி ஓரமா தூக்கி வைங்க. எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே உட்காந்துட்டு இருக்கிறது பேரண்ட் கூட தான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் பேரண்ட் வந்து இந்த ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் அந்த நியூஸையும் பார்த்துன்னு உட்காந்துட்டு குழந்தைங்க கிட்ட பேசாம குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு. அதனால கரெக்டா தூங்குறாங்களான்னு பாத்துங்க, அவங்களுக்கு ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகாம பாத்துங்க, கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை பாக்குறாங்களான்னு பாத்துங்க. எமோஷனல் ஹெல்த் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்க வந்து பாத்துங்க. அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா கம்பேரிங் வித் ரிலேட்டிவ்ஸ். அந்த பையன் பத்தியா மார்க் வாங்கிட்டான், இந்த பையன் பத்தியா முந்துட்டான், நீ கூட தானடா படிச்ச, அவனும் கூட தானடா படிச்சான், இந்த மாதிரி எல்லாம் கம்பாரிசன் எல்லாம் தூக்கி போட்டுருணும். டெய்லி ரேங்க் ப்ரெஷர், இந்த வாட்டி எடுத்துடணும், 2028 ஒன்று சேர்த்துட்டேன், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன், இதுக்காக தான் நீட்டுக்கும் சேர்த்திருக்கேன், அங்கேயும் படிக்கணும் இங்கேயும் படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லாம, அப்பா உன்னை நல்லா ஒரு நல்ல இடத்துல நீ பார்த்து பண்ணுப்பா, உனக்கு தெரியாதா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ ஒரு குழந்தை வருது, பாஸ் பண்றதே கஷ்டமா இருக்கு, அந்த குழந்தைய வந்து நீட்ல என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்துடணும் அப்படின்னு நிறைய பேரண்ட் வராங்க. எனக்கு அவங்க கிட்ட சொல்லவும் முடியல, ஆனா அந்த குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது புரியுதான்னு தெரியல. ஆமா ஆமா நான் எடுத்துருவேன், பாஸ் பண்றதுக்கே முடியல. சிபிஎஸ்சியில ஒரு 30 மார்க், என்ன 30 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல்ல கொடுக்குறாங்க, ஒரு 23 மார்க் வந்து பாத்தீங்கன்னா தியரி எடுக்கணும். அந்த 23 மார்க் கூட எடுக்காம அந்த குழந்தை வந்து கம்பார்ட்மெண்ட் போகுது, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு போகுது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீட்ல எழுதுறதுக்கு முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 85% ஒரு 90% எடுக்கிற குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். பாஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கிற குழந்தை, என் பையன் படிச்சா அப்படி வந்துருவான், படிக்கலையே அதனால தானே வரலையே, அப்புறம் என்ன படிச்சா வந்துருவான். இல்ல சார், அந்த 12th வரப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா, சரி அப்ப 11th மார்க், 11th சரியா வரல, அப்ப 10th மார்க், 10th கூட அப்படிதான் இருந்தது. அப்ப ஒரு வருஷம் ஒரு பேப்பர்ல போயிடுச்சு குழந்தைக்கு என்ன அப்படின்னா பரவாயில்ல, 3 வருஷமா தொடர்ச்சியா இல்ல சார், கொரோனா சார், கொரோனா போய் 5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் கொரோனாவே பிடிச்சிட்டு இருந்தா நம்ம எப்படிங்க அடுத்த லெவலுக்கு போறது?
இந்த மாதிரி ஏதோ ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால பேரண்ட் ஏதோ ஜப்புக்கட்டு கட்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கரெக்டா என்ன வேணும் அப்படின்றத பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க குழந்தை பண்ணதான் பாருங்க. இல்ல வேற பார்த்துட்டு போங்க. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் நீங்க குழந்தைக்கு டைம் கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க என்னடா ஒண்ணு நான் இவ்வளவு செலவு பண்ணணும். அதுக்கு சொல்லாமையே பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்டா டிசிஷன் எடுக்கிறது வந்து பேரண்டோட கடமை. பாத்துக்கிட்டுங்க. ஆஸ்க் பெட்டர் கொஸ்டின். வாட் மிஸ்டேக் டிட் யூ கரெக்ட் டுடே? நான் எந்த ஒரு விஷயமும் பண்றது அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், அடுத்தது நான் பண்றப்ப அந்த தப்பை நான் கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டா பண்றேன்னா அப்படின்றத பாத்துக்கினா தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து போக முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் வாட் மார்க் டிட் யூ கெட் அப்படின்றத கேட்கவே கூடாது. என்ன மிஸ்டேக் பண்ண, என்ன கத்துக்கிட்டேன் இன்னைக்கு, அந்த மிஸ்டேக்ல இருந்து என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். டாப்பர் ஹேபிட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டட் என்சிஆர்டி ஃப்ரம் கிளாஸ் 11ல இருந்து பக்காவா படிப்பான். எனக்கு தெரிஞ்சு 11th கரெக்டா படிச்சவனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீட்டா ஸ்கோர் பண்ணியிருக்கான். சிபிஎஸ்சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 30 days ப்ரோக்ராம் தான் கிராஷ் கோர்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு கவர்மெண்ட் சீட் எடுத்த பசங்க எல்லாம் இருக்காங்க. இந்த வருஷமா எடுத்திருக்காங்க, லாஸ்ட் இயரும் நம்ம கிராஷ் கோர்ஸ்லயே எடுத்தவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் 11 and 12 பொசிஷன்ஸ். தென் மெயின்டைன் எரர் லாக்ஸ் வந்து கரெக்டா வந்து என்ன தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்ற எரர் நோட்டை மெயின்டைன் பண்ற டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அடிக்கிறாங்க. பிராக்டிஸ் வீக்லி டெஸ்ட்டை வந்து எழுதுறது மட்டும் இல்லாம எழுதி முடிச்சதுமே அதுல என்ன கீஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் என்ன பண்றான், அனலைஸ் பண்ணி பாக்குறான். ரிவைஸ்டு பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நியர்லி வந்து 50% ஆஃப் த மார்க்ஸ் ஃப்ரம் பயாலஜி. அதனால சில பேர் பயாலஜி தானே சார், தியரி தானே சார், அப்புறம் படிச்சு அங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல போயிட்டு 220 230 எடுத்து கேட்டா எல்லாம் கரெக்ட்னு தான் நினைச்சேன் சார், ஆனா தப்பாயிடுச்சு சார். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா வேறக்கே ஆகாது. அதே போல கரெக்டா தூங்குற டைம்ல தூங்குவான், சாப்பிடுற டைம்ல சாப்பிடுவான், கன்சிஸ்டன்டா வந்து இருப்பான். ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட். ஒரு நாள் படிக்கிறது 9 நாள் தூங்குறது இல்ல. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த கரெக்டா பக்காவா பண்ணி ஷார்ப்பா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. மித்ஸ் வித்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டோன்ட் பிலீவ் தீஸ் மித்ஸ். என்ன மித்து? போர்ட் மார்க்ஸ் அலோன் ஆர் எனஃப் அப்படியா? இல்ல, ஃபேக்ட். என்சிஆர்டி இஸ் எசென்ஷியல். போர்டு மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்சிஆர்டியோட கான்செப்ட்ஸ் வந்து கிளாரிட்டி நம்ம சொன்னோம்ல, என்சிஆர்டி கான்செப்ட் டெர்மினாலஜி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் செப்பரேட் பண்றாங்க. அப்ப அது கிளாஸ் 12 இஸ் எனஃப். கிளாஸ் 12 மட்டும் இருந்தா 11th எங்க போவீங்க? பேசிக் இல்லையே. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நான் +2 வரைக்கும் பாத்துக்கிறேன் சார், +2ல பாத்துக்கிறேன் சார், +2 முடிச்சதுமே பாத்துக்கிறேன் சார், +1 விட்டுருவாங்க. ரைட்டா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கேப் வந்துடும். அப்புறம் மாட்டிப்போம். பாத்துங்க. மோர் ஸ்டடி ஹவர்ஸ் கேரண்டி சக்சஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. கரெக்டா கன்சிஸ்டன்டா டெய்லி பேசிஸ்ல என்ன டைம் போடுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உட்காந்து ஒரு 2 நாள் முழுசா படிச்சுக்கிறேன் சார், அதெல்லாம் நடக்காது. ரைட்டா? கோச்சிங் கேரண்டி ரேங்க். ஃபேக்ட். யுவர் டெய்லி டிசிப்ளின் மேட்டர்ஸ் மோஸ்ட். கோச்சிங் சென்டர் போறதுனால மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்துட முடியாது. அதை கன்சிஸ்டன்டா பண்றீங்களா, டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா, எரரை வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கிறீங்களா, திருப்பி ரிவிஷன் வந்து கொடுக்குறீங்களா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதனால பாத்துங்க. என்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர்ஸ் என்னன்றதை பாத்துக்கிடுங்க. ரைட்டா? மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் எதனா இருந்ததுன்னா 11th and 12th படிக்கிறப்பயே தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நம்மளுடைய ஆர்ஜிஆரோட ஒரு ஃபியூ மினிட்ஸ், ரைட்டா, ஃபியூ மினிட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அடுத்தது? ஓகே, எங்க வீட்டு பக்கத்துல நான் கோச்சிங் சென்டர் போறேன், போங்க. இல்ல எதனா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வரணும்னா சென்னையில இருக்கு. இல்ல ஆன்லைன்ல பாக்கணும் அப்படின்னா நீங்க சென்னை எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் சார். ஆன்லைன்ல பாக்கிறதுக்கு டைம் எனக்கு கரெக்டா உட்காந்து பார்க்க முடியாது. பரவாயில்ல, ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த ரெக்கார்ட் செஷன் நீங்க எப்ப வேணா பாத்துங்க சார். ரெக்கார்ட் செஷன் பாக்குறேன், நான் எப்படி சார் டவுட் கிளியர் பண்றது? டவுட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 செஷன் இருக்கும். அந்த டவுட் செஷன் கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன் செஷன்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்ட 1-on-1 நீங்க உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? இப்போ 11th படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்பத்துல இருந்து நீட்டுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் இல்ல ரெக்கார்டிங் செஷன் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்ஜிஆர் இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. 2028ல அப்படி அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கோட்டா சீட்டே எடுக்கலாம். ரைட்டா? நான் சொல்றது கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க, கண்டிப்பா ஆர்ஜிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிருங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என்கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல ஆர்ஜிஆர் அகாடமி எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். ஆனா போனு எடுக்கிறப்ப ஃப்ரீயா இருந்தோம்னா எடுப்போம், இல்லைன்னா அப்புறமா மிஸ்டு காலை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா நாங்க கால் பண்ணி பேசுவோம். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்,
ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபீல் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.